இன்றைய வேத வாசிப்பு நாகும் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையிலான வசனங்கள். சிதறடிக்கிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும், கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும். அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கடகங்களை உடையதாய் இருக்கும். ஈட்டிகள் குலுங்கும். ரதங்கள் தெருக்களில் கடகடவென்றோடி வீதிகளில் இடசாரி வலசாரி வரும். அவைகள் தீவட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும். அவன் தன் பிரபலஸ்தரை நினைவு கூறுவான். அவர்கள் தங்கள் நடைகளில் இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள். மறைவிடம் ஆயத்தப்படுத்தப்படும். ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும். அரண்மனை கரைந்து போகும். அவன் சிறைப்பட்டு போக தீர்மானம் ஆயிற்று. அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலே அடித்துக்கொண்டு புறாக்களைப் போல சத்தமிட்டு கூட போவார்கள். நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தாடகம் போல் இருந்தது. இப்போதோ அவர்கள் ஓடி போகிறார்கள். நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை. வெள்ளியை கொள்ளையிடுங்கள், பொன்னையும் கொள்ளையிடுங்கள், சம்பத்துக்கு முடிவில்லை. இச்சிக்கப்படத்தக்க சகலவித பொருட்களும் இருக்கிறது. அவள் வெறுமையும் வெளியும் பாழுமாவாள். மனம் கரைந்து போகிறது. முழங்கால்கள் தள்ளாடுகிறது. எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு. எல்லோருடைய முகங்களும் கருகி போகிறது. இன்றைய நற்செய்தி பார்வையில் மாற்றம். 1854ஆம் ஆண்டு ரஷ்யாவின் ஒரு இளைய பீரங்கி அலுவலர் தன் பீரங்கி இருந்த மலை உச்சியிலிருந்து கீழே நடைபெறும் போர் படுகொலைகளை பார்த்தார். ஜனங்களை கொல்லுவதை பார்ப்பது ஒரு வேடிக்கையான இன்பம். எனவே ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் மணிக்கணக்காய் நான் அதை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று லியோ டால்ஸ்டாய் எழுதுகிறார். டால்ஸ்டாயின் பார்வை சீக்கிரத்தில் மாறியது. செவாஸ்டோபோல் நகரத்தில் ஏற்பட்ட அழிவையும் பாடுகளையும் நேரில் பார்த்த பின்பு, நீங்கள் முன்பு பார்த்த பார்வையை விட அந்த பட்டணத்தில் ஒலித்த துப்பாக்கி குண்டுகளின் சத்தங்கள் உங்கள் பார்வையை முற்றிலும் மாற்றிவிடும் என்று எழுதுகிறார். யோனா தீர்க்கதரிசி நினிவேயின் அழிவை பார்க்க மலை உச்சி ஏறினார். தேவனின் வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து அக்கொடிய நகரத்தை எச்சரித்திருந்தார். ஆனால் நினிவே மனம் திரும்பியது. யோனா ஏமாற்றம் அடைந்தார். சில நூற்றாண்டுகள் கழித்து நினிவே மீண்டும் பாவத்திற்கு திரும்பியது. இப்போது நாகும் தீர்க்கதரிசி அதன் அழிவை முன்னறிவிக்கிறார். அவனுடைய பராக்கிரமசாலிகள் கேடகம் இரத்தமயமாகும். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கடகங்களை உடையதாய் இருக்கும். ஈட்டிகள் குலுங்கும் என்று எழுதினார். நினிவேயின் தொடர்ச்சியான பாவத்தினால் தேவன் அதை தண்டித்தார். ஆனால் யோனாவிடமோ நினிவேயில் ஆவிக்குரிய இருளில் 1,20,000 பேருக்கும் அதிகமான மனுஷர் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்கிறார். தேவனுடைய நீதியும் அன்பும் ஒன்றாகவே பயணிக்கிறது. தீமையின் விளைவை நாகும் காண்பிக்கிறார். நம்மை காட்டிலும் மோசமான சந்ததியினருக்காக தேவனுடைய இரக்கத்தை யோனா காண்பிக்கிறார். நாம் மனம் திரும்பி அவ்விரக்கத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய மனவிருப்பம்.